காய்ஸ் இன்றைக்கி இப்போ தான் நம்ம வந்து 7 மணி படத்தோட ட்ரெய்லரை பார்த்து இப்போ அடுத்த வீடியோ இதை வந்திருக்கேன். அது வந்து 10 நாள் ஆச்சு. நானும் பண்ணும்போது நினச்சேன், சரியா எனக்கு டைமே அமையலை. சரி அதனால தான் இப்போ வந்துட்டேன். ஸோ வந்து என்னன்னா அது 10 ஹவர்ஸ் படம் பேர். நம்ம சிபிராஜ் ஹீரோ, இளையராஜா மியூசிக் டைரக்டர், கே சுந்தரமூர்த்தி டைரக்ஷன். கிட்டத்தட்ட 1 lakh வியூஸ் கிட்ட தாண்டிடுச்சு இது. ஸோ நான் தான் பார்க்க ஜனவரி 9 வந்துருச்சு. நான் தான் பார்த்துட்டு பண்ண மறந்துட்டேன். ஸோ அதை இப்போ கொண்டு வந்து நம்ம பார்த்துட்டு அதை கொண்டு பேசுவோம். ஓகேவா? லெட்ஸ் கோ. 3, 2, 1 கோ. சார், சென்னை டு கோயம்புத்தூர் ஐம்பது டிராவல் பஸ் நம்பர் TN10 BC 5697. அந்த பஸ்ல ஒரு கொலை நடந்திருக்குன்னு தகவல் வந்திருக்கு சார். நைட்ல இருந்து இந்த பொண்ணு மிஸ்ஸிங். ஆத்தூர் இன்ஸ்பெக்டர் காஸ்ட்ரோ பேசுறேன். ஒரு கிட்னாப்பிங் கேஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு. பஸ்ல ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்றதா தான் நமக்கு தகவல் வந்து. ஆனா இங்க வந்து பார்த்தா அப்படி எதுவுமே நடக்கல. ஆனா பஸ்ல ஒருத்தர் செத்து கிடக்குறான். சார், செத்து போன பையன் தான் சார் கண்ட்ரோல் ரூம் ஃபோன் பண்ணியிருக்கான். டிக்கெட் புக் பண்ணவங்க 16 பேர் சார். அதில் ஒரு லேடி வரல சார். நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அன்கான்சியஸா இருக்கும் போது தான் இவன் கொலை செய்யப்பட்டிருக்கணும். இந்த பையனை கொலை பண்ண சொல்லி 2 பேர் வந்து பணம் கொடுத்தாங்க சார். அந்த 2 பேர்ல ஒருத்தர் மட்டும் பேசுற மாதிரி நடிச்சாங்கய்யா. அண்ணா, உங்களுக்கு செஸ் விளையாட்டோட அடிப்படை என்னன்னு தெரியுமா? ஒவ்வொரு காயினா வெட்டி தான் கேமை ஜெயிக்கணும்னு நினைப்பேன். ஆனா ராஜா ஒருத்தனா போது இங்க நான் இருக்கேன். பயங்கரமா இருக்கு. இந்த பஸ்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கூட தெரியாது. ஆனா அந்த பஸ்ல இருக்க யாரோ ஒருத்தர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்காங்க. சார், அந்த கொலைகாரனுக்காக பஸ்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம கஷ்டப்படுத்துறோம். ஆனா இந்த 10 மணி நேரத்துக்குள்ள ஒரு பொண்ணை தூக்கி இருக்கான், பஸ்ல ஒருத்தனை கொண்டு போட்டிருக்கான், லாக்அப்ல இருந்த அக்யூஸ்ட ஷூட் பண்ணிருக்கான். நம்ம ஸ்டேஷன்ல எல்லாத்தையும் தாண்டி போஸ்ட் மார்ட்டத்துக்கு போன பாடியை தூக்கி இருக்கான். நாம எப்படி சார் அவனை பிடிக்க போறோம்? Oh my god. சூப்பராக இருக்குங்க ட்ரெய்லரு. அதாவது சிபிராஜுக்கு இந்த மாதிரி கதை நான் கபரதாரி ஒரு மூவி வந்துட்டு ரொம்ப கிடையாது மூவி. அதை ஏன் யாரும் ஓடலை, ஏன் யாரும் அதை ஆதரிக்கலன்னு தெரியல, அப்படியே விட்டாங்க. அதெல்லாம் நல்ல படம் தான். அது ஏன் இப்படி பண்ணிட்டாங்கன்னு தெரியல. எனக்கு இந்த மூவி ரொம்பவே பிடிச்சிருக்கு. செம்மையாக இருக்குது, நிஜமாக சூப்பராக இருக்குது. நான் ஒன்று சொல்லியே ஆக்கணும். அதாவது என்ன சொல்கிறேன், அது என்ன சொல்கிறாங்கன்னா 10 மணி நேரம் போஸ்ட்மார்ட்டம் போகிற பாடியை தூக்கியிருக்கானுங்க, ஒரு பொண்ணை கொலை பண்ணுறக்கானுங்க. இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க, வித்தின் 10 ஹவர்ஸ் இவ்வளோ விஷயம் நடக்கிறதுனா அது ஒருத்தன் பண்ணுறான், அது ஒரு கூட்டம் பண்ணுறதா அப்படின்ட்டு நம்ம படம் பார்க்க ஆர்வம் தூண்டுறதுக்காக எல்லா விஷயத்தையும் அங்கே உள்ள வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எப்போ ரிலீஸு எதுவுமே சொல்லலை. ஸோ ரொம்பவே செம்மையாக இருக்குது. அது இளையராஜா வந்து போட்டிருக்க அவன் மியூசிக் அவர் தான் நினைக்கிறேன், சரியாக தெரில. அது ஹோப்ஃபுல்லி போட்டால் பயங்கரமாக வரணும். சிபிராஜுக்கு ஒரு கம்பேக் வரணும் கண்டிப்பாக. அந்த மாதிரி ரொம்ப நல்லா நடிக்கேன். ஆக்ஷன் பேக்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஆக்ஷன் பிஜிஎம் ஆகட்டும், என்னடா அது பிஜிஎம்ல பயங்கரமாக இருக்குது. யார் பிஜிஎம்னே தெரில. அது ரொம்பவே நல்லா. அதான் சொல்கிறேன், எனக்கு இளையராஜா மாதிரி தான் இருக்குது. நான் அதில் போட்டிருக்கானா அங்கே ஸ்பெசிஃபிக்காக போடல, இளையராஜா மியூசிக் போடல. எனக்கு தெரிஞ்சு சரியாக அதை பார்க்கலாம் நினைக்கிறேன். நீங்கள் யாராவது பார்த்தோன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள், கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்க, கமெண்ட் நம்பர் 3 இருக்கும். பாய்.